வணக்கம். மிகப்பெரிய கொள்ளை, மிகப்பெரிய மக்கள் விரோத செயல்கள் இவற்றையெல்லாம் செய்த பிறகும் கூட மோடியினுடைய ஆட்சியில் மாற்றம் கொண்டு வர இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளாலோ மக்களாலோ முடிந்திருக்கிறதா என்றால் இந்த நொடி வரையிலும் முடியவில்லை. ஆனால் மோடியினுடைய ஆட்சிக்கு, ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு முடிவு வரப்போகிறது. அதற்கான எல்லா சமீட்சைகளும் இன்றைக்கு தென்பட துவங்கியிருக்கின்றன. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன தெரியுமா? ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலை சார்ந்தவன் ஒரு வீடியோ போடுறான். அந்த வீடியோவில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்களுடைய கோயில், எங்களுடைய கடவுள், நாங்கள் கொடுத்த காணிக்கை, உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு இந்திய மக்களை பார்த்து கேட்கிறான். எதற்காக கேட்கிறான் தெரியுமா? அயோத்தியில் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் நடத்தி இருக்கக்கூடிய, இன்னைக்கு 2000 கோடி ரூபாய்க்கு மேலேன்னு சொல்கிறாங்க. முதல்ல 200, பிறகு 500, 1000, 2000 கோடி ரூபாய்க்கு மேலே கடவுள் ராமனின் பெயரில் மக்கள் கொடுத்த காணிக்கை கொள்ளையடித்திருக்கக்கூடிய கும்பல். இது தொடர்பான ஒரு கேள்விக்கு தாங்கிறேன். ஏன் கடவுள், எங்கள் கடவுள்டா, நாங்கள் கொடுத்த காணிக்க, எங்கள் கோயில், உனக்கென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். கொதிக்க மாட்டார்களா மக்கள்? கொதித்து போயிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, இதே கேள்வியைத்தான் யோகி ஆதித்யநாத் எதிர்க்கட்சிகளை பார்த்து கேட்கிறார். யாரெல்லாம்? அகிலேஷ் யாதவை பார்த்து கேட்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் பார்த்து யோகி ஆதித்யநாத் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறார். மக்களுடைய பணத்தில் முழுமையாக கட்டப்பட்ட ஒரு கோயில் இல்லையா? மக்களுடைய பணம் இல்லாமல் என்ன மோடியினுடைய வீட்டு பணமாக அயோத்தியில் செலவு செய்யப்பட்டது? பேர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கலாம், ஆனால் அங்கு அந்த கோயில் எழுப்புவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பணம். அது தொடர்பான ஒரு கொள்ளை நடந்திருக்கிறது, மாபெரும் கொள்ளை. உலகமே நடுங்கி போகக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பேசுகிறாங்க, இங்கே இவ்வளோ பெரிய கொள்ளை நடந்துட்டு இருக்கு, இந்தோனேஷியாவில் போய் இந்த கோயிலை பார்த்தேன், அந்த கோயிலை பார்த்தேன்னு மோடிக்கு விளம்பரம் போடுறது வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது மட்டுமா? நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு மோடிக்கு எதிராக களத்தில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்வு மோசடிகள். இன்றைக்கு கூட செய்தி வந்திருக்கு. இன்றைக்கு கூட ஜீட் தேர்வில் ஒரு மிகப்பெரிய அளவிலான தேர்தல் மோசடி நடந்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. அப்போது மோடி வந்ததற்கப்புறம் ஒரு தேர்வை கூட சரியாக செய்ய முடியல. மாணவர்களுடைய வாழ்க்கை, இளைஞர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து. அப்போ இதனால் மாணவர்களும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இல்லையா? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கடந்த 30 வருடங்களாக ஆட்சி அதிகாரத்தில் மோடியும் பாஜகவும் இருக்குது அப்படின்னா அது முழுக்க ராமர் கோயிலை சுற்றி தான். ராமர் கோயிலை மட்டும் வச்சே ஒரு கட்சி 30 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்க? அந்த ராமர் கோயிலையே ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவில் வரப்போகிறது என்பதற்கான சமீட்சை. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையில் ஒரு கருமையான நிழலை படர்த்தி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவாரங்கள். அதிலிருந்து மீண்டெழுவது என்பது நிச்சயமாக சாத்தியமே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், வருகிற சில மாதங்களிலேயே உத்தரப்பிரதேசம், குஜராத், மணிப்பூர், இமாச்சல் பிரதேஷ் உட்பட இந்தியாவுடைய மிக முக்கியமான 4க்கும் அதிகமான மாநிலங்களில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், 2024 தேர்தலில் மோடி என்ன சொன்னார்? நாங்கள் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? பெரும் தோல்வியை மோடி சந்தித்தார் இல்லையா? 240 இடங்களில் மட்டும்தான் மோடியால் வெற்றி பெற முடிந்தது. பிறகு நிதிஷ்குமாரும் அதே மாதிரி நீங்கள் சந்திரபாபு நாயுடுனுடைய தோள்களில் கைகளை போட்டு ஆட்சி நடத்த வேண்டிய சூழலுக்கு மோடி தள்ளப்பட்டார். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு அதே உத்தரப்பிரதேசத்தில் பாராளுமன்றத்தில் 60க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற போது இன்றைக்கு 33 இடங்களில் சுருங்கி போனது. அயோத்தியிலேயே தோல்வியடைந்தார் மோடியினுடைய கட்சி. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய, இந்த காலத்திலும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழல். இனி என்ன மக்கள் பாஜகவை எப்படி அழைப்பார்கள்? கோயில் கொள்ளையர்கள் என்று தான் அழைப்பார்கள். அப்படிதானே மக்கள் அழைப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்க்கட்சிகள் எப்படி தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறார்கள்? கோயிலை கொள்ளையடித்தவர்கள் அப்படின்னு தான் கண்டிப்பாக பேச போகிறாங்க. இப்போ அடுத்தது இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்தில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், அங்கே இன்றைக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் குறைவானவர்களாக இருக்கலாம். ஆனால் அது இந்த இளைஞர்கள் மத்தியில் நடத்தியிருக்கக்கூடிய தாக்கம் சின்னதல்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய
மாணவர்களுக்கு எதிரான, இளைஞர்களுக்கு எதிரான செயல்கள், குறிப்பாக தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையொட்டி 15 நாட்களாக இன்றைக்கு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ இத்தகைய போராட்டங்களின் மூலமாக மோடியினுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய, பாஜகவினுடைய அந்த கோட்டைகள், அந்த அடித்தளமே முழுமையாக இல்லாமல் ஆகியிருக்கிறது என்பதைத்தான் நம்ம இங்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய மோசடிகளை செய்திருக்கிறார்கள். இப்போ அதானியும் மோடி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதானி என்கிற ஒரு நபருக்காக இந்தியா எந்த அளவிற்கு கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். ராஃபேல் ஊழல், அதே மாதிரி தேர்தல் பத்திர ஊழல், இதெல்லாம் வந்தபோது கூட மோடியினுடைய அடித்தளத்தை அசைக்க முடிந்திருக்கிறது என்றால் இல்லை. ஆனால் இன்றைக்கு அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் என்பது ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்ஸையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு பிரச்சனையாக மக்கள் மத்தியில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. குறிப்பாக வட இந்தியாவில் உங்களுக்கு நல்லா தெரியும். வட இந்தியாவில் தான் பாஜக அயோத்தி ராமர் கோயிலை வைத்து கடந்த 30 வருடங்களாக ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு அவர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் கூட இருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? இது மட்டுமா மதுராவில் இருந்து செய்திகள் வருவது? அதே மாதிரி பத்ரிநாத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, சமூக ஊடகங்களில் பார்த்தாலே பாஜகவினருக்கு மக்கள் இட்டிருக்கக்கூடிய பெயர்கள் என்பது கோயில் கொள்ளையர்கள் என்று சொல்கிறார்கள். நம்ம நேற்றைக்கு ஒரு பதிவில் சொன்ன மாதிரி கடந்த 40 நாட்களில் 75 முறை ஒருத்தன் திருடி இருக்கிறாங்க. மோடியால் நியமிக்கப்பட்ட ஆட்கள், மோடி இதுக்காகவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சிருக்கிறாரு, அங்கே எல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுக்காகவே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கொள்ளை. ஆனால் இந்த கொள்ளை நடந்தது பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் வழக்கம் போல மோடி கள்ள மௌனம் காத்து கொண்டிருப்பது இந்திய நம்பிக்கையாளர்களுடைய மத்தியில் இன்னும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.